WHO வந்து நம்ம மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ட்ரை பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 30 ml எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஸ்கூப் தான் ஆட் பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, குழந்தை 30 ml குடிக்க மாட்றாங்க. ஸோ 10 ml எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கணும். கரெக்டான டைமில் அந்த ப்ரிப்பேர் பண்ணதை கொடுக்கணும். ஓப்பனாக வச்சுக்கிட்டு அதை கொடுக்குறதுக்கு நிறைய கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணி மில்கை ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போதோ எவ்வளவு நேரம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும்? 6 hours வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர் 26 டிகிரியில் இருந்தால் வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். 3 days வரைக்கும் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய இருக்குது அப்படின்னா, வே ப்ரோட்டீன் நிறைய இருக்குன்னா, குழந்தை 3 months வரும்போது கெசைன் ப்ரோட்டீன், மாட்டு பாலில் இருக்கிற ப்ரோட்டீன், ஹார்ட் டு டைஜஸ்ட் ப்ரோட்டீன் 3rd monthல வந்து அதோட விகிதம் வந்து அதிகம். இது நார்மலாகவே ஹியூமன் பாடியில் நடக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ சரியாகவே இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கணும்னு அவசியம் இல்லை. லீக்கே ஆனதே இல்லை. லீக் ஆனணும் இல்லை, எதுவும் ரூல்ஸ். ஸோ ஒருத்தருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க. ஒருத்தரோட பாடி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட லாக்டேஷன் கன்சல்டன்ட் டாக்டர் டீனா அபிஷேக் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த துறையில் 12 வருஷத்துக்கு மேலே அனுபவம் வாய்ந்தவங்க. தன்னோட நீண்ட அனுபவத்தின் வாயிலாக நம்மளோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்னா அவங்க ஃபார்முலாஸ் ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஹெல்தி தானா, கொடுக்கலாமா? நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது இதில். குழந்தை வந்து பால் குடிக்கல, ஒரு வெயிட் கெயின் ஆகலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீடம் பேபிஸ், இப்போ 1 kgக்கு கீழே இருக்காங்க, ஒரு 1.5 kg கீழே இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டோனர் மில்க். ஸோ டோனர் மில்க் கிடைக்கல, இப்போது எல்லா இடத்துலையும் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டோனர் மில்க் அவைலபிளாக இருக்காது. ஸோ டோனர் மில்க் அவைலபிளாக இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து அமினோ ஆசிட்ஸில் க்ரியேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ அது கொஞ்சம் பேபி வந்து வெயிட் கெயின் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து கவு மில்க் பேஸ்ட் ஃபார்முலா தான் கொடுப்பாங்க. ப்ராசஸ்ட் மில்க். ஸோ இப்போ கவு மில்க் பேஸ்ட் ஃபார்முலா அப்படின்னா இப்போ கவு மில்கே நம்ம தண்ணி வந்து டைல்யூட் பண்ணி கொடுக்கலாமான்னா நோ. நிறைய ஃபேமிலியில் அதுவும் நடக்குது. ஸோ இந்த வெள்ளூர் அண்ட் சேலம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. 1/2 cup மில்க் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி கொடுக்குறது, குழந்தை டைரியா ஆகுது, குழந்தை வயிறு வீங்கி போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு வேறு பீடியாட்ரிஷியன் மாற்றி ஃபார்முலா கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, அதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. இப்போ 30 ml எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஸ்கூப் தான் ஆட் பண்ணணும். இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, குழந்தை 30 ml குடிக்க மாட்றாங்க. ஸோ 10 ml எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கணும். கரெக்டான டைமில் அந்த ப்ரிப்பேர் பண்ணதை கொடுக்கணும். ஓப்பனாக வச்சுக்கிட்டு அதை கொடுக்குறதுக்கு நிறைய கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணணும். இன்ஃபேக்ட் WHO வந்து நம்ம மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ட்ரை பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மிக்ஸ் பண்ண மாட்டோம். அண்ட் நமக்கு க்ளீன் வாட்டர் இல்லாதது அப்படின்றது ஒரு இதனால தான் WHO சொல்கிறாங்க. WHO அண்ட் UNICEF. பட் நம்ம க்ளீன் வாட்டர் இல்லாமல் இல்லை. ஆனாலும் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஃபார்முலாஸ் கொடுக்குறது பெட்டர்னு சொல்கிறாங்க. மேம் இப்போது மதர்க்கால ஃபீட் பண்ண முடியலை அப்படிங்கும்போது தான் நம்ம அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம். ஆனால் ரொம்ப சின்ன வயசுல இருந்தெல்லாம் நம்ம ஃபேமிலியில் சொல்லுவாங்கல்ல, அம்மா கிட்ட பால் குடிச்சு இருந்தால் தான் குழந்தை நல்லா அறிவாக இருப்பான், ஹெல்த்தியாக இருப்பான்னு. அது மித்தா இல்லை அது உண்மை தானா? இங்கே வந்து அதில் ஃபார்முலாலேயும் வந்து DHA இருக்குது. அது வந்து ஆல்கைலேருந்து வருது. இதனால் குழந்தைக்கு பாதிப்பு எதுவும் வராது. ஓகே. யூஷுவலாகவே இப்போ வந்து ஃபார்முலா கொடுக்குற மதர்ஸ் அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஃபார்முலா கொடுக்குற மதர்ஸை ஷேம் பண்ணக்கூடாது. நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் ஆக்சுவலாக ஒரு மூவியில் கூட சமந்தா வந்து ஓ பேபின்னு நினைக்கிறேன் அந்த மூவி. சூப்பர் மார்க்கெட் போவாங்க. அங்கே ஒரு லேடி வந்து கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க.
அவங்க வந்து ஃபார்முலா 10 எடுக்கணும். நல்ல குண்டா அதுவா தானே இருக்க. உனக்கு பால் வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பாடி ஷேம் பண்றது, இந்த மாரி ஜட்ஜ் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் எல்லாரையும் விட உலகத்துல ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தைய வந்து எனக்கு வேணும் இந்த குழந்தை அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அந்த மதர் கேரி பண்றாங்க. ஹஸ்பண்ட்க்கு கூட உரிமை கிடையாது. இந்த குழந்தைய வந்து நீ அபார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஸோ அந்த குழந்தை எனக்கு வேணும். இந்த குழந்தைய நான் வந்து அ உலகத்துக்கு எடுத்துட்டு வரப்போறேன்னு டிசைட் பண்ணி எடுத்துட்டு வர்றது அம்மா மட்டும் தான். ஸோ அந்த அம்மாக்கு கண்டிப்பா அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரையும் விட அதிகமா தான் இருக்கும். ஸோ அவங்க அதுக்கு நெறைய எஃபோர்ட் போட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது, கெடுதல் உண்டாக்க போற ஒரு விஷயத்த வந்து, அவங்களே அந்த குழந்தைக்கு குடுத்து, அந்த குழந்தைய வந்து ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஃபார்முலா குடுக்குற மதர்ஸ கண்டிப்பா ஷேம் பண்ணக்கூடாது. நீங்க ஹெல்ப் பண்ணலனாலும், "ஃபார்முலாவா குடுக்குற? பாட்டில்லயா குடுக்குற?" இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ அப்ப என்னதாங்க பண்றது? வாய மூடிட்டு அமைதியா இருக்கணும். அவங்களுக்கு தெரியும் அவங்க குழந்தைய என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணி நீ வந்து பால் குடுக்கலாம் அப்படின்னு அட்வைஸஸ் எல்லாம் குடுத்து நம்ம அவங்கள வந்து அவங்க அதுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துப்பாங்க. அவங்க யார போய் பார்க்கணுமோ, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணிப்பாங்க. நம்ம இதுல எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கேஜி ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து 30 எம்எல் ஃபார்முலா குடுக்க வேண்டிய இடத்துல 100 எம்எல் குடுக்குறது, 150 எம்எல் குடுக்குறது. குழந்தைக்கு வந்து பசிக்குது, குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு ஓவர் ஃபீட் பண்றது. இங்க தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கும். அகைன் ஃபார்முலா குடுக்காதன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆளுங்கலாம் சேர்ந்து குழந்தைக்கு பசிக்குது, பசிக்குது நெறைய குடு, நெறைய குடுன்னு சொல்லி, குழந்தைய நெறைய குடிக்க வைக்கிறது. ஓவர் ஃபீட் பண்ணும்போது தான் அங்க வந்து நெறைய டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒபிசிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அகைன் ஒபிசிட்டி வரும்போது அது கூடவே சேர்ந்து நெறைய பிரச்சனைகளும் வரும். ஸோ ஓவரா ஃபீட் பண்ணாதீங்க. கரெக்ட்டா குடுக்க வேண்டிய அமௌண்ட்ட வந்து உங்க பீடியாட்ரிஷியன், நியோனேட்டாலஜிஸ்ட் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லது மேம். இப்போ நீங்க டோனார் மில்க் பத்தி எல்லாம் கூட சொன்னீங்க. அதுல ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ டோனார் மில்க் குடுக்கும்போதோ, இல்லன்னா ம அம்மாவால ஃபீட் பண்ண முடியல. அவங்க மில்க்க ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைக்கு குடுக்குறாங்க ம். அப்படிங்கும்போதோ, எவ்வளவு நேரம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? எப்படி ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணணும்? ஸோ பிரெஸ்ட் மில்க் வந்து ஸ்டோரேஜ் அகைன் இதுலயுமே நெறைய பேர் பயப்படுவாங்க. அது எப்படிங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைக்கு குடுத்தா, அது வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு குடுத்தா கோல்டு ம். வராதா? அப்படின்லாம் கேட்பாங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இப்போ நம்ம ஊரு எப்பவுமே கொஞ்சம் ஹாட் ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஊர் தான். ஒரு 26 டிகிரில மெயின்டெயின் பண்ற மாதிரி ஒரு ரூம்ல 6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க ஏர் டைட் கண்டெய்னர்ல வைக்கலாம். ம். சங்குல எடுத்து அப்படியே ஓப்பனா வைக்கக்கூடாது. ம். ஸ்டீல் டப்பா யூஸ் பண்ணலாம். உடனே வந்து ஏர் டைட் கண்டெய்னர் ஓகே. பிரெஸ்ட் மில்க் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நான் வாங்கணுமா? அதெல்லாம் தேவையில்ல. நார்மலா நீங்க வீட்ல யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு, குக்கர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, டவல் கீழ போட்டு மேல நீங்க அப்சைட் டவுன் வச்சீங்கன்னா, தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். ம். அதுக்கப்புறம் அதில ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 6 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஜான்வரில நம்ம வெதர் அண்ட் மே மந்த்ல அப்படி இருக்காது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நான் டெம்பரேச்சர் சொல்றேன். இங்க வந்து என்னன்னா, அகைன் கூகுள் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சர்ன்னு தான் மென்ஷன் ஆயிருக்கும். அதுல இருக்கிற அந்த ரூம் டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர்ன்றத பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அ குளோபலா ஒரு நம்பர் இருக்கும். அது வந்து இந்தியாவுக்கு என்ன டிகிரில நம்ம இத ஸ்டோர் பண்ணோம்னு தெரியாம, இப்போ நம்ம வந்து ஒரு மாரி கோல்டான ஒரு பிளேஸ்ல இருக்கோம் அப்டின்னா, அங்க வந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கலாம். அங்க ரூம் டெம்பரேச்சரே வந்து மைனஸ்ல இருக்கும். நம்ம அப்டி கிடையாது. ஸோ அதனால வந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர் 26 டிகிரில இருந்தா வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். 3 டேஸ் வரைக்கும் கூட ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது, ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது, உள்ள வந்து ஒரு பாக்ஸ் வச்சு, அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து வைக்கிறது. டோர்ல எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ம். ஸோ ஃப்ரீசர் வேற, நம்ம நார்மலா யூஸ் பண்ற ரெஃப்ரிஜரேட்டர் வேற. ஃப்ரீசர் வேற மாரி வொர்க் ஆகும். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்டின்னா, அது ரேக்ல வைக்காம உள்ள டோர்ல வைக்காம ரேக்ல வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் எவ்ரி டைம் நீங்க ஸ்டோர் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் போட்டு வைக்கணும். குட்டி, குட்டி பாக்ஸஸ் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு 500 எம்எல் புடிக்கிற மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வச்சுட்டு, இவ்ளோ மில்க் வரமாட்டுது. ஒரு நாளைக்கு நான் எவ்ளோ மில்க் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி 1 லிட்டர் செக்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இன்னும் எவ்ளோ லிட்டர்ஸ் செக்ரீட் பண்ணணும்? நான் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து டெய்ஸி கவ் கிடையாது. நீங்க இவ்ளோ லிட்டர் இந்த மாடு வந்து இவ்ளோ லிட்டர் பால் கறக்கும் அப்படி கிடையாது. நீங்க ஹியூமன் பேபீஸ் வச்சிருக்கீங்க. பேபியோட டிமாண்ட்க்கு ஏத்த மாதிரி செக்ரீட் ஆகும். ஸோ பா பாலோட காம்போசிஷன் அதில இருக்கிற வந்து ஊட்டச்சத்து வந்து மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு தண்ணி நெறைய இருக்கு அப்டின்னா, புரோட்டீன் நெறைய இருக்குன்னா, குழந்தை 3 மந்த்ஸ் வரும்போது கெசைன் புரோட்டீன். மாட்டு ம். பால்ல இருக்கிற புரோட்டீன், ஹார்ட் டு டைஜஸ்ட் புரோட்டீன் 3 மந்த்ல வந்து
அதோட விகிதம் வந்து அதிகம். இது நார்மலாவே ஹியூமன் பாடில நடக்கும். ஆமா, ஆமா. இப்போ டே 1ல வந்து அதாவது டே 1 to 3 72 ஹவர்ஸ்க்கு நெறைய கொலஸ்ட்ரம், அதாவது மாரி பால் மாதிரி இருக்காது. தண்ணியா, டிரான்ஸ்பரன்ட் லிக்விட், ஸ்டிக்கியா அது மாரி இருக்கும். அதில வைட்டமின் ஏ நெறையா இருக்கும். இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கும். புரோட்டீன், ஃபேட் அதெல்லாம் இருக்கும். ஸோ பேபிக்கு தேவையான ஃபர்ஸ்ட்டு வேக்சின்னு கூட அத சொல்லுவோம். ஸோ பேபியோட டம்மில வந்து ஸ்டொமக்ல அப்படி பெயிண்ட் மாரி கவர் பண்ணிடும். எக்ஸ்டர்னலா எதுவும் பேத்தஜன்ஸ் பேபி அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக. ஸோ அது ஃபர்ஸ்ட் 2, 3 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மில்க் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மில்க். அது வந்து ஒரு மாரி வாட்டரியா இருக்கும். ஸோ அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட்டு 2 டேஸ்ல தான் ஒரு மாரி ஹெவியா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஹெவியாவே இருந்ததே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கணும்னு அவசியம் இல்ல. லீக்கே ஆனதே இல்ல. லீக் ஆகணும்னும் இல்ல எதுவும் ரூல்ஸ். ஸோ ஒருத்தருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸே வந்து வேற வேற சைஸ் தான் போடுறோம். எல்லாரும் ஒரே சைஸ் போடுறதில்ல. எல்லாரும் ஒரே சைஸ் தான் போடணும்னு எதுவும் ரூலும் கிடையாது. அப்படி நம்ம ஃபிட் ஆவோமா எல்லாரோட சைஸ்லயும்? கண்டிப்பா இல்ல. அதே மாரி தான். ஒருத்தரோட பாடி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எல்லாமே வேற வேற மாரி இருக்கும். ஸோ ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா, கண்டிப்பா ஏர்லியா வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும். நெறைய பேர் வந்து உங்கள வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தை பொறந்து 2 நாள்ல மெசேஜ் பண்ணுவாங்க. குழந்தைக்கே 4 மாசம் ஆயிடும். அதே சேலஞ்சஸோட டெய்லி வந்து பார்க்கணும்னு கேட்பாங்க. ஆனா வரமாட்டாங்க. ஸோ அது மாரி அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் கூட்டிட்டு வரதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது மாரி இருக்கும். ஏர்லியா வந்து ஹெல்ப் எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் ஜர்னி.